பிரைஸ் லார்ட். சங்கீதம் 37:34 நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ப்ராமிஸ் ஆஃப் காட் டுடே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு உலகமே ரொம்ப ஃபாஸ்ட் சீக்கிரம் அப்படின்னு டெக்னாலஜியில் ஓடிட்டு இருக்கிற இந்த காலத்தில் பொறுமை அப்படின்றது எத்தனை பேருக்கு இருக்கு, அந்த காத்திருத்தல் அப்படின்ற அந்த குணம் எத்தனை பேருக்கு இருக்கு அப்படின்றது ரொம்ப கண்டுபிடிக்கிறதுக்கு ரேரான விஷயமா மாறிடுச்சு. பட் ஸ்டில் நம்ம லைஃப்ல நம்ம சில முக்கியமான காரியங்களுக்காக நம்ம ப்ரேயரோட காத்திருக்கும் போது சிலர் சோர்வடைகிறதும் உண்டு, சிலர் அந்த காத்திருக்கிற நேரத்துல பலன் அடைகிறதும் உண்டு. பலன் அடைகிறதுக்கும் சோர்வடைகிறதுக்கும் ஒரே ஒரு விஷயம்தான் வித்தியாசத்தை உண்டு பண்ணும். என்ன அப்படின்னு சொன்னா, இங்க வசனம் சொல்ற மாதிரி நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். கீ பாயிண்ட் ஆஃப் திஸ் வேர்ஸ் இதுதான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நிறைய பேர் நம்ம விரும்பியதை கடவுளிடத்துல ஜபத்துல கேட்டு காத்திருக்கிறோம். ஆனா காத்திருக்கிற நம்ம அவர் விரும்புகிற வழியை கை கொள்றோமா, அவர் விரும்புகிற மாதிரி நம்ம நடக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறோமா அப்படின்றத மட்டும் நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லை. ஏன் இதை ஸ்ட்ராங்கா நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்ம விருப்பத்தின்படி கடவுள் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறத விட கடவுள் நமக்கு கொடுக்கிற நேரத்துல அது பெஸ்டா தான் இருக்கும்ன்ற அந்த உணர்வு எத்தனை பேருக்கு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியல. ஏன்னா கடவுள் சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில தாமதிக்கிறார் அப்படின்னு சொன்னா அதுக்கு ரெண்டு ரீசன் தான் இருக்க முடியும். ஒண்ணு, அவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கு நம்ம இன்னும் ப்ரிப்பேர் ஆகல அப்படின்னு அர்த்தம். இல்ல நம்ம அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கு தகுதி உடையவர்களாய் நம்ம நடக்கல அப்படின்றதுதான் காரணமா இருக்கும். இது ரெண்டு காரியத்தை தவிர கண்டிப்பா கடவுள் யோசிச்சு பாருங்க. நம்ம ஜெபிப்பதற்கு முன்பதாகவே நம்ம ஜெபத்தை அறிந்திருக்கிற தேவன் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம ஜெபம் செய்யறதுக்கு முன்னாடியே அவர் நம்ம ஜெபத்தை அறிந்திருக்கிறார்னா, நம்ம தேவைகளை நம்மை காட்டிலும் அதிகமாய் அறிந்திருக்கிறவர் நமக்கு தேவையானதை கொடுக்க மாட்டாரான்னு கேட்டா நிச்சயமா கொடுப்பாரு. ஒண்ணு, நம்ம சில விஷயங்களை நம்ம காலத்துக்கு முன்பதாக கேட்கிறவங்களா இருப்போம். இல்ல சில விஷயங்களை அதோடைய நன்மை தீமை பின்விளைவுகளை அறியாம நம்ம கேட்கிறவர்களா இருக்கிறோம்னு சொன்னா நிச்சயமா சில விஷயங்களை கர்த்தர் நம்ம தகுதி அடைகிற வரை நம்ம அதை சுதந்திரமாய் கஷ்டம் இல்லாம பிரச்சனைகள் இல்லாம அதை சுதந்திரிப்பதற்கான நேரம் வருகிற வரை கர்த்தர் நமக்காக காத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். இல்ல சில விஷயங்களை பெற்றுக்கொள்வதன் மூலமாய் நம்முடைய நிம்மதியோ சமாதானமோ சாட்சியோ கெடும் அப்படின்றத கர்த்தர் அறிந்திருப்பாருன்னு சொன்னா சில காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்காம தடை செய்யறதும் நல்லதுதான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கர்த்தர் இடத்துல கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம கேட்கிற காரியங்களை சுதந்திரிப்பதற்கு நம்ம தகுதியுடையவர்களா இருக்கிறோமா அப்படின்றத மட்டும் கொஞ்சம் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் கண்டிப்பா நம்ம கேட்பதை காட்டிலும் அதிகமானதை கொடுக்கிற தேவன், நிச்சயமா ஒவ்வொரு காரியத்தையும் அதன நேரத்துல நேர்த்தியாய் செய்கிற தேவன், நம்ம இந்த பூமியை சுதந்தித்துக் கொள்வதற்கு நம்மை உயர்த்துவதற்கும் சகலத்தையும் முன்குறித்திருக்கிற தேவன் நம்ம கேட்பதை காட்டிலும் அதிகமாய் கொடுக்க வல்லவர். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவது நீ காண்பாய் அப்படின்ற ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா கிருபையான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். துன்மார்க்கன் அப்படின்ற யார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய நலனை காணாமல் மற்றவர்களுக்கு கிடைக்கிற நலனை கண்டு பொறாமைப்பட்டு அது மற்றவங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களே, அவர்களை துன்மார்க்கர் என்று சொல்லி நான் யோசிக்கிறேன். அப்போ தன்னுடைய காரியத்தை தன்னுடைய நியாயத்தை தன்னுடைய வளர்ச்சியை பார்க்காமல் நம்முடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு ட்ரை பண்ற ஒவ்வொருத்தரும் அறுப்புண்டு போவதையும் நம்ம பார்ப்போம். நம்ம உண்மையாய் கடவுளுடைய வார்த்தைக்கு அவருடைய கட்டளைக்கு கை கொண்டு கீழ்ப்படி நடக்கும் போது நிச்சயமா அவர் ப்ராமிஸ் பண்ணபடி அவருடைய வழிகளில நிலைத்திருந்து காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் இந்த பூமியை சுதந்திரத்து கொள்ளவும் அவர்களை உயர்த்தவும் போதுமானவராய் இருக்கிறாரு அப்படின்றதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற சத்தியம். தேங்க்யூ and God bless you.